இந்தியா ஃபாஸ்டஸ்ட் எக்கனாமிக் க்ரோவிங் கண்ட்ரின்ற ஸ்டேட்டஸ்ல இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம ஏன் இன்னும் வெல்தி நேஷனா ஆகல? அதுல முக்கியமான 5 காரணம். ஃபர்ஸ்ட் ஒன், லோ பர் கேபிட்டல் இன்கம். இது நம்ம நாட்டுல ஒரு ஆளுக்கு சராசரியா எவ்வளவு இன்கம் வருதுன்றத காமிக்குது. ஓவராலா நம்ம ஜிடிபி growthல இருந்தாலும் எல்லாருக்கும் சமமான பணம் போய் சேர்றது கிடையாது. ஹியூஜ் பாப்புலேஷன். நம்ம நாட்டுல 100 கோடிக்கு மேல மக்கள் இருக்கும். ஜிடிபி எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் ஒருத்தருக்குன்னு வந்து சேர்ற பங்கு ரொம்பவே கம்மி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூஸ். நல்ல ரோடு, 24 மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டி, சுத்தமான தண்ணி, இது எல்லாமே எல்லாருக்குமே இன்னும் அவைலபிளா இல்ல. இது ஈக்குவாலிட்டி ஆஃப் லைஃபையும் பிசினஸோட growth-ஐயும் ரொம்பவே பாதிக்குது. இன்இக்வாலிட்டி. நம்ம நாட்டுல பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்க இடைவெளி ரொம்பவே அதிகம். ஒரு சில பேர்கிட்ட தான் நம்ம நாட்டோட பெரும்பான்மையான பணம் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை வாய்ப்பு இல்லாம பாவர்ட்டில இருந்து மக்களை வெளியில கொண்டு வர முடியாது. இன்னும் இந்தியாவுல வேலையில்லா திண்டாட்டம் இருந்துட்டு தான் இருக்கு.